அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட தகவல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோச்சாரத்துல குரு பகவானோட பயணத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர் கடகராசியில இப்ப இருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கடகராசியில புஷ்யமி நட்சத்திரத்துல இருக்காரு. அவர் இந்த மாசம் 19ஆம் தேதிக்கு மேல, ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு மேல ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ண போறாரு. அங்க ஒரு 73 நாட்கள் ஆயில்ய நட்சத்திரத்துல அவர் பயணம் பண்ணுவாரு. அதாவது தோராயமா ஒரு 2.5 மாசம் அவர் ஆயில்ய நட்சத்திரத்துல பயணம் செய்வாரு. ஸோ அந்த நேரத்துல எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த செயல் செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப முதல்ல மேஷ ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது இருந்தா இந்த நேரத்துல அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம். ரிஷப ராசி பாத்தீங்க அப்படின்னா, சிறு தூர பயணங்கள் ஏதாவது செய்யணும், ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டு இருக்கேன் இங்க பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த 73 நாட்கள்ல கண்டிப்பா நீங்க சிறு தூர பயணங்கள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா நீங்க போயிட்டு வரலாம். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள், நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக ஏதாவது சேவிங் செய்யணும், பணம் என்னோட குடும்பத்துக்காக என் குழந்தைங்களுக்காக நான் ஏதாவது சேவிங் செய்யணும் அப்படின்னா அதை இந்த நேரத்துல நீங்க செய்யலாம். கடகராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவாவே கடகராசிக்காரங்களுக்கு ஜென்ம குரு கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கறத கொடுப்பாரு. அதுல நீங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா, இல்ல இருக்கட்டும் நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு நீங்க எந்த ஒரு செயலுமே நிதானமா செஞ்சீங்கன்னா சக்சஸ் பார்க்கலாம். இதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்பவே பாத்தீங்கன்னா கேத்து பகவான் ராசியில தான் உட்கார்ந்து இருக்காரு. இப்போ 12ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். லாங் டிராவல் எல்லாம் நீங்க இந்த நேரத்துல பண்ணலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா கன்னி ராசி, கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் பாவகத்துல ஆயில்ய நட்சத்திரத்துல குரு பகவான் டிராவல் பண்ணும்போது, இது கன்னி ராசி அதிபதியோட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் டிராவல் பண்ணும்போது நீங்க ஃபைனான்ஸ் வைஸ்ல ஏதாவது லாபம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இரட்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப துலா ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கெரியரை பத்தி ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த நேரத்துல கண்டிப்பா எடுக்கலாம். அது சக்சஸை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா, உயர்கல்வி ஏதாவது நீங்க பண்ணணுங்கிற ஐடியால இருந்தா இந்த நேரத்துல நீங்க அப்ளிகேஷன் மூவ் பண்றது, ஒரு நல்ல டிகிரி எது பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறது, அதெல்லாம் நீங்க பண்ணலாம். தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க அஷ்டமத்துல குரு அப்படிங்கிறதுனால, அதாவது தனுசு ராசிக்கு அஷ்டமத்துல குரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு செய்யுங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம் தான் இந்த 73 நாட்கள். குரு பகவான் கடகத்துல இருக்கும்போதே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் ஆயில்யத்துல இருக்கும்போது கண்டிப்பா கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா, திருமண வாழ்க்கை இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த நேரத்துல டிசைட் பண்ணலாம். அதே போல மனைவி, கணவன் மனைவி 2 பேருமே பாத்தீங்கன்னா ஏதாவது நீங்க வெளியூர் ஏதாவது போகணும் அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம்தான். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கறதுனால நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க கடன் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா புதனோட நட்சத்திரத்துல குரு போகும்போது அந்த கடன் இரட்டிப்பாகும். இப்ப நீங்க ஒரு கடன் வாங்குறீங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை வாங்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். இந்த 73 நாட்கள் கொஞ்சம் கடன் அந்த மாதிரி விஷயங்கள், சண்டை சச்சரவு விஷயங்களுக்கெல்லாம் போகாம இருக்கிறது நல்லது. இது கும்பராசிக்காரங்களுக்கு. மீனராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களுக்கூட ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னா
அதை நீங்க தாராளமா இந்த நேரத்துல பண்ணா கண்டிப்பா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உபயோகமா இருக்கும். நன்றி.